கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அஸ்ட்ரோ KS ஐயங்கார் ஆகிய நானும் ஐயா ஹரிஹர சர்மா அவர்களும் சேர்ந்து வருட பலன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதாவது பராபவ வருஷம் அப்படின்றது தமிழ் வருஷத்தின் 40வது வருஷம். இந்த தமிழ் வருஷத்தின் 40வது வருஷத்தில் பிறக்கும் பொழுது, அதாவது 14/4/2026 14/4/2027 வரையில் உண்டான பலன்களை பற்றி ஐயா ஹரிஹர சர்மாவை நம்ம கேட்போம். இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் அப்படின்றதே செவ்வாய்க்கிழமையில் பிறக்குது. மிக பரம பவித்திரமான நாள். அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகுவோடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பிறக்குது. அதோட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும், அதாகப்பட்டது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்கள் அத்தனையும் உள்ளார மாட்டிக்கிச்சு. அப்போ இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு இந்த வருஷத்தை ஒரு உதாரணம் சொல்லலாம். ராகு கேதுவின் பிடியில் அனைத்து கிரகங்களும் மாட்டினாக்க கால சர்ப தோஷம் தோட இந்த வருஷம் பிறக்குது. நம்ம என்ன பண்ணுவோம்? ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். அப்போ இப்படி ஏற்பட்ட பிரம்மாண்டமான நிகழ்வுகள் எல்லாம் நிகழுமா? கண்டிப்பாக நிகழும். இந்த காலகட்டங்களில் நிலங்கள் விலை உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் தொழில் சீரும் சிறப்படைய வாய்ப்புகள் உண்டு. பால் உற்பத்தியில் நல்ல புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஏற்றங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்குமா? கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்கும். ராகுவோடைய நட்சத்திரத்தை பிறக்கிறதுனால ஒரு சில காலகட்டங்களில் குரு மாறக்கூடியது அப்படின்றது வரக்கூடிய 26/6/5/2026 அன்னைக்கு மாறுற வரையிலும் வளைகுடா நாட்டில் இந்த போர்கள் தணிஞ்சு திருப்பி போர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது முற்றிலும் தொடை தெரியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நவம்பர் மாதம் ராகு கேது மாறும் பொழுது முற்றிலும் தொடை தெளிக்கப்படும். அதே போல் எண்ணெய் விலைகள் ஏறக்கூடிய விலைகள் கழுவும். அதாவது க்ரூட் ஆயில்னு சொல்கிறோம்ல, பெட்ரோல், நாப்தலின், டீசல் இது தயாரிக்கக்கூடியது மாறக்கூடிய விலைவாசி உயரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நாட்டிற்கு நல்ல எதிர்காலம் இருக்குமா? எதிர்காலம் இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த பராபவ வருஷம் பிறகுது. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலக பொருளாதார நிலைமை நல்ல ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது US டாலர்ஸ் ஸ்ட்ரெங்தன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது தவிர இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது சில வீழ்ச்சிகள் தென்பட்டாலும் ஷேர் மார்க்கெட்டில் வருஷ கடைசியில் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும். 90லேருந்து 95,000 பாயிண்ட், 93லேருந்து 95,000 சென்செக்ஸ் இண்டெக்ஸ் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். அதுவும் இந்த நான் கன்வென்ஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடிய இந்த காற்று ஆலைகள், அது தவிர சோலார், இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக எலக்ட்ரிசிட்டியை உற்பத்தி பண்ணி அதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதாவது பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, பசுமை எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஆயிலே எடுக்காமல் அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை 12,000 to 15,000 ரேஞ்சிலேயே தான் போகும். அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. அது தவிர சில்வரினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 380லேருந்து 400 ரூபாய் 1 கிராம் வரக்கூடிய, அதாவது 4 லட்சம் ரூபாய் வரலும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே நாங்கள் போன இதுலேயே சொல்லியிருந்தோம். அதாவது மாசி மாதத்துலேயே சில்வர்னுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் போன விஸ்வாவச வருஷத்துலேயே. அதே மாதிரியே 400 ரூபா வரலும் டச் ஆச்சு. இந்த வாட்டியும் சொல்கிறோம், திருப்பியும் 400 ரூபா வரலும் டச் ஆகி திருப்பி இறங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்தலையானால் நிச்சயமாக பெண்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்து இருக்கிறதுனால ராஜாவின் ஆளுமை மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீர்களேனால் போராட்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சனியை குரு பகவான் பார்க்கறதுனால போராட்டங்கள் கம்மியாகும். மே மாதம் வரலும் சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால 2026 மே மாதம் வரலும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாயினுடைய சேர்ப்பு இருக்கிறதுனால போர் அபாயங்கள் அதிகமாக தென்படக்கூடிய காலகட்டமாகவே அமைய போகிறது. அதனால் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பொருளாதாரத்தில் இந்திய பொருளாதாரம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சேஃப் டெஸ்டினேஷன் சொல்லக்கூடிய அளவு இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறு தடங்களை தாண்டி போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதிகமாக படிப்புக்கு செலவு பண்ண வேண்டிய கட்டாயம் வரக்கூடிய வாய்ப்பு.
புழக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்படுது. ஏன்னா குரு வந்து உச்சம் பெறுறதுனால பணப்புழக்கம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மழையும் மிதமான மழையாக இருக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு சில இடத்துல வெள்ளம் வரும், தேவையற்ற உயிரிழப்புகள், இந்த ட்ரெயின் அந்த மாதிரியான சம்பந்தப்பட்ட நெருப்பு சம்பந்தமாக உயிரிழப்புகள் இந்த வருஷம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த வருஷம் ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படின்றத வந்து இப்போ ஒன்றொன்னா பார்க்கலாம். சிம்மராசி நேயர்களே, மகம் பூரம் உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சூரியன். ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் சூரியன் இருக்க பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வருஷ கிரகம் என்ன அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். 11ஆம் இடத்துல நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ஆனால் இந்த சிம்மராசிக்கு என்ன ஒன்றுன்னா 8ஆம் இடத்துல சனி பகவான். இந்த அதாவது அஷ்டமத்து சனி, கேது பகவான் வேறு உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். 6ஆம் இடத்துல அதாவது சப்தமத்தில் வந்து உங்களுக்கு ராகுவும் இருக்கார். அதனால் உடல்நிலை பின்னடைவு இப்போ இருந்துருக்கும். 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 26/5/2026 அன்னைக்கு மாற்றம் அடைகிறார். எங்கே வரார் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரார். உச்சம் பெற்று போகிறார் 12ஆம் இடத்துல. இதனால் வந்து வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செலவுகள் வரும். சிம்மராசிக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரும். மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல போகிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகள் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆர், அதை தவிர வந்து அவங்களுக்கு வந்து க்ரீன் கார்டு, பர்மனன்ட் ரெசிடென்ஷிப் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ராசியிலேயே வந்து விடுறார். 10ஆம் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு வரும்போது கேதுவோட சம்பந்தம் வர்றார். அதனால் மனக்குழப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். சரி, இந்த பராபவ வருஷத்தினுடைய மாற்றங்கள்னு பார்க்கும்பொழுது ராகு கேதுவின் மாற்றங்கள் ஒரு முக்கியமானது. அது தவிர வந்து அஷ்டமத்து சனி எந்த அளவு மாற்றத்தை கொடுக்க போகிறார், எந்த அளவு பிரச்சனையை கொடுக்க போகிறார் அப்படின்றத வந்து நம்ம ஐயா கிட்ட. ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மம் அப்படின்னாலே சூரியன், ராசியில் கேது பகவான் இருக்கார், சப்தமத்தில் ராகு இருக்கார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு பார்ட்னரால் ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பிரம்மாண்டம்னு போட்டு உங்கள் முதலீடை போட்டு உங்களை கீழே தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சரி, அடுத்தது அஷ்டமத்தில் சனி நடக்குது. அஷ்டமத்தில் சனி பகவானும் இப்போ தற்சமயத்தில் பார்த்தா குருவுடைய நட்சத்திரமான புரட்டாதியில் இருக்கிறாரு. இது மே மாதம் அவர் மாறுறாரு. 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு மாறுறாரு. அங்கே 12ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது அவர் உச்சநிலையை அடைகிறாரு. உச்சநிலையை அடையும் பொழுது அவர் தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக அவருடைய வீடான மீனத்தையும் பார்க்குறாரு. அங்கே உள்ள சனி பகவானையும் பார்க்குறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு போகணும்னு முயற்சி பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் என்று சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடியவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். குரு சனியை பார்க்கும்பொழுது இந்த அஷ்டமத்து சனியினால் ஏற்படுகின்ற ப்ராப்ளங்கள் அத்தனையும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்துடைய ராஜா குருவாக இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக புத்திரர்களுக்கு முயற்சி செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு நீண்ட நாட்களாக கல்யாணம் ஆகிப்போச்சு சாமி, எனக்கு வம்சம் விருத்தி ஆகலை அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த வருடத்தில் உங்கள் வீட்டில் குழந்தையுடைய அழுகுரல் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் கொஞ்சம் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். 12ல் கேது மாறிடுறாரு. எப்போ மாறுறாரு? 11ஆம் மாதம் மாறுறாரு.
12 அப்படின்றது அயன சயன போகஸ்தானம். வேலை கடுமையாக இருந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் அதற்கேற்ற ஊதியம் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் இது ஒரு நல்ல ஏற்றமான காலகட்டம் தான். இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு செயல்படணும். அதுக்கு அடுத்தது 10வது மாதத்துக்கு அப்புறம் எங்கே வராரு அப்படின்னாக்க உங்களுடைய ஜென்மத்துக்கே வராரு. இந்த ஜென்மத்தில் குரு வரும்பொழுது பதவி உயர்வுடன் கூடிய பணவரவுடன் கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் நம்மளுடைய சொந்த ஊருக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமா, நமக்கு பதவி உயர்வு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக பதவி உயர்வும் பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த பராப வருஷம் ஏற்றமான காலகட்டமாக இருக்குமா, ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க நீங்கள் செய்ய வேண்டிய எளிய பரிகாரம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்போணம் பக்கத்தில் சூரியனார் கோயில்ன்ற ஒரு இடம் இருக்குது. அது என்ன சாமி, பாக்கி இடத்துலலாம் சூரியன் இல்லையா அப்படின்னாக்க அங்கே தான் சூரிய பகவான் தன்னுடைய 2 மனைவியான சாயாதேவி மற்றும் உஷாதேவி சமேதமாக இருக்கிறது. அது மட்டும் விசேஷமா அப்படின்னாக்க பிரகஸ்பதி குருவும் சூரியனும் சப்தமத்தில் பார்க்கக்கூடியது. சூரியனும் குருவும் பார்த்தாக்க அந்த யோகத்துக்கு பேர் சிவராஜ யோகம்னு பேர். அப்படி ஏற்பட்ட ஒரு அருமையான ஸ்தலம் இருக்குது. அந்த அருமையான ஸ்தலத்துக்கு ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு, இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க மற்ற 8 கிரகங்களுக்கும் தனி சன்னிதானம் உள்ள ஸ்தலமும் அதுவே. அப்போ அங்கே உள்ள சூரிய பகவானுக்கும் சாயாதேவி உஷாதேவி பகவானுக்கும் அபிஷேகங்கள் செய்துட்டு மற்ற 8 கிரகங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நவகிரகங்களால் ஏற்படுகின்ற தொல்லைகள் அத்தனையும் விலகும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது பண்ணணுமா அப்படின்னாக்க ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுடைய மத குருமார்கள், ஜீயர்கள், ஆதீனங்கள் மற்றும் சங்கராச்சாரியார்கள் மற்றும் ரமணர் மகரிஷி மற்றும் சீரடி சாய்பாபா மற்றும் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திரர் இவங்களை இந்த பராப வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் தரிசிச்சுட்டு வந்தாக்களும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். இதை தவிர வேதம் கற்கக்கூடிய வேத பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு இந்த பராப வருஷம் தொடங்கின நாள்லேருந்து பராப வருஷம் முடியக்கூடிய மாதம் வரையிலும் ஒவ்வொரு மாதத்துக்கும் வேதம் பயிலக்கூடிய வேத பாடசாலையில் உள்ள மாணவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ப்ரொவிஷனை வாங்கி கொடுங்க. வேதத்தை ரட்சிச்சோம் அப்படின்னாக்க வேதம் நம்மளை காக்குமா, வேதம் நம்மளை காக்கும். அப்போ இந்த எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தோம்னாக்க இந்த பராப வருஷம் ஆனந்தமான அற்புதமான வருஷமாக இருக்கும். சரி, இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த பராப வருஷம் மொத்தமாக என்ன நற்பலன்களையும் என்ன கெடுபலன்களையும் தரும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் இந்த பராப வருஷத்தில் பார்த்தாலேயானால் அஷ்டமத்தில் சனி, அவருடைய ஜென்மத்திலேயே குரு வரப்போகிறார். அதை தவிர கேத்துவும் 12ஆம் இடத்துல போகிறார். அது மிகவும் சாதகமான நிலையாக சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு மே மாதம் வரலும், மே கடைசி வரலும் பார்த்தேன்னா இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலமாகவே அமையும். எதனால் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்மத்தில் அவங்களுக்கு கேது பகவான் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதோடு பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக எல்லா விதமான விஷயங்களையும் நீங்கள் நிச்சயமாக அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நினைத்தது எல்லாம் சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீத லாபங்கள் வரும். அரசாங்கம், அரசு பணிகள் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைய போகிறது. உடல் நலத்தில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா உடல் நலத்தில் கேது பகவான் ஜென்மத்திலேயே இருக்கிறதுனால உடல் நலத்தில் பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதோடு பார்த்தாலேயானால் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும்போது வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப் இல்லைனா க்ரீன் கார்டு இந்த மாதிரியான விஷயங்களில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தையும் சுப செலவையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த அக்டோபர் மாதத்துக்கு மேலே பார்த்தாலேயானால் உங்களுடைய ஜென்மத்திலேயே குரு பகவான் வர்றதுனால சில பிரச்சனைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தூக்கமின்மை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனைகளில் பிரச்சனைகள் இருக்கும். மனக்குழப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சரி பெரிய அதாவது அவர்களுடைய அச்சீவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது ஜென்மத்தில் குரு வரும்போது அவருடைய அச்சீவ்மெண்ட் நல்லபடியாக இருக்காது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அதோட ஜென்மத்தில் குரு வரும்போது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளம் யுவதிகள் இந்த மாதிரியான மக்களுக்கு நிச்சயமாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்களும் உண்டு. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 80 விழுக்காடு மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த காலகட்டத்தில் பராபவ வருஷத்தில் வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.